ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேலேருந்து அடிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளே போகும்போதே அடிச்சுக்கிட்டே போங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டை ரெண்டாக பிரிச்சிட்டாரு, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். அப்போ யார் எந்த சைடுப்பா எடுக்கிறீங்க அப்படின்னு எடுக்கும்போது கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பதிலாக எங்களுக்கு ஒரு கண்டிஷன் நாங்கள் வைக்கிறோம், ஒரு வீக் எந்த ஒரு பாய்ஸுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சு இவங்க லெஸ் கம்ஃபர்ட்டுக்கு போகிறாங்க பாய்ஸ். இதில் 2-3 கேர்ள்ஸுக்கு உடன்பாடு இல்லை. தர்ஷிகா ஜாக்லின்லாம் வந்து ஒத்துக்கலை. தர்ஷிகா வந்து ஓகேன்னு போயிட்டாங்க. பட் ஜாக்லின் வந்து இல்லை, நான் நியாயத்துக்கு குரல் கொடுப்பேன், நீதிக்கு குரல் கொடுப்பேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸில் ஒரு நாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் ஏன் இருக்கணும் அப்படின்னு இவங்களா பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. தர்ஷா வந்து நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சில்லியா ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 24 ஹவர்ஸ் நாமினேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. ஜாக்லின் வந்து சாஞ்சனாவை நாமினேட் பண்ணிட்டு சாரி அப்படின்னு அத்தனை சாரி சொன்னாங்க. என்னப்பா இது, இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் மாற்ற மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த 1 வீக்குக்கான நாமினேஷனில் பிக் பாஸே சொல்லிட்டாரு, நாமினேஷனுங்கிறது இந்த கேமோட ஒரு ப்ராசஸ் தாங்க, அதை பண்ணிவிட்டு சாரி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அர்ணவ் வந்து அன்ஷிதாவை போய் நாமினேட் பண்ணாரு. என்னது இவங்க 2 பேர் நல்லா க்ளோஸ் ஆச்சு, எதுக்கு இவர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி இவர் ஏதோ ஒரு பிளானில் இருக்காரு அப்படின்னு சௌந்தர்யா அர்ணவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம பாரதி, அதாங்க அருண், அவர் போய் ஃபேட்மேனை நாமினேட் பண்ணார். எதுக்குன்னா அவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படி இப்படின்னு ரீசன் சொன்னார். பிக் பாஸ் இல்லை சரியான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு 4 தடவை சொல்லியும் திரும்ப சொன்னதையே தான் சொல்லிட்டு இருந்தார். என்னங்க நீங்கள் கண்ணம்மாவை தான் புரிஞ்சுக்கல, இங்கே இருக்க ரூல்ஸையுமா புரிஞ்சுக்கல? அட 24 ஹவர்ஸ் எலிமினேஷன்லாம் சும்மா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சாச்சனாவை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் இந்த தடவை யார் தலைவன் தலைவி அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கான போட்டியில் தர்ஷிகா வின் பண்ணி முதல் தலைவியாக வந்துட்டாங்க. ஸோ அவங்கள தவிர மற்றவங்களெலாம் நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி 2 பேரை நாமினேட் பண்ணி விட்டாங்க. அதுபடி கேர்ள்ஸில் ஜாக்லின் சௌந்தர்யா இருக்கிறாங்க. பாய்ஸில் ரவீந்திரன், அதான் நம்ம ஃபேட்மேன், அதுக்கப்புறம் நம்ம பாரதி அருண், ரஞ்சித், அதுக்கப்புறம் முத்துக்குமரன்.